எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீலகிரி மாவட்டம் ஜிம்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் ஜிம்கானா செல்வதற்கான ஒரு நுழைவாயிலுங்க. இது ஆங்கிலேயர்கள் காலத்திலேருந்து அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருது இந்த இடம். அவங்களுடைய பீரியட்லேருந்தே இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். காட்டெருமைகள் இந்த இடத்துல மேய்ந்து கொண்டே இருக்குங்க. நீங்கள் நீலகிரி வந்தீங்க அப்படின்னா காட்டெருமையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜிம்கானாக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் இரவு நேரங்களில் ஒரு 8-10 காட்டெருமைகள் கூட மேயுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 1-2 அப்படியே என்ன செஞ்சிட்ருக்கோம், மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே இராணுவ அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஏரியாவில் இராணுவ அதிகாரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் கால்ஃப் விளையாடுவாங்க. இது கால்ஃப் விளையாட்டுக்காகவும் இந்த ஏரியா யூஸ் பண்ணுறாங்க. இராணுவ அதிகாரிகள் தான் முக்கியமாக இதை தங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்காங்க. ஹெலிகாப்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் ஹெலிகாப்டர்ஸ் இங்கே தான் தரையிறங்குதுங்க. தெரியுதுங்களா? இராணுவ அதிகாரிகள் கால்ஃப் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே தான் உங்களுக்கு ஹெலிகாப்டர்ஸ் தரையிறங்கக்கூடிய பகுதி தான் இந்த இடம். நம்ம அனுமதி வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும். பொதுமக்கள் அப்படியே உள்ளே போக முடியாது. அனுமதி வாங்கிட்டு நம்ம என்ன செய்யலான்னா உள்ளே போகலாங்க. காட்டெருமையை நம்ம பக்கத்தில் பார்க்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் செய்யாது, மனிதர்களை ஒன்றும் செய்யாது. எப்போவாது கோவம் வந்துட்டால் தான் ரொம்ப வேகமாக ஓடி முட்டுறதுக்காக வரும். ரொம்ப ரேரு தான் அது. மனிதர்களை தாக்குனது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.